அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷபினா சமையல். இன்றைக்கான வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் பரோட்டா சால்னாவும் பரோட்டாவும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ரொம்ப டேஸ்டியான சால்னாவும் வீட்லேயே ஸ்மூத்தியாக சாஃப்டான பரோட்டாவும் வீட்டிலே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 2 கிலோ மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து தேவையான அளவு உப்பு, நான் 1 ஸ்பூன் உப்பு, 1 கிலோவுக்கு 1 முட்டையும் 2 கிலோவுக்கு 2 முட்டையும் சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி. நீங்கள் முட்டை வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் சர்க்கரை வந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 கிலோவுக்கு 2 ஸ்பூனும் 2 கிலோவுக்கு 4 ஸ்பூனும். தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா மாவை வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு மாவு பிசைகிறீங்களோ அவ்வளோக்கு ஸ்மூத்தியாக நல்லாயிருக்கும். மாவு நல்லா ஒன்றா சேர்ந்து கலந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து மாவு மறுபடியும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் தான் அதிகமாக தேவைப்படும் இதுக்கு. நம்மளுடைய மாவும் இப்போது ரெடி ஆகிடுச்சி. இப்போ நம்ம மாவு மேலே வந்து மாவு காயாமல் இருக்கிறதுக்காக மறுபடியும் எண்ணெயை தடவி நல்லா ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம். அப்போ தான் மாவு நல்லா ஊறி நல்லா நம்மளுடைய பரோட்டாவும் சாஃப்டாக வரும். இப்போ நான் சால்னாக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் அரை முடி தேங்காய், 4 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் வந்து சோம்பு பெரிய சீரகம், 1 ஸ்பூன் வந்து எள்ளு, வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 5-6 முந்திரி நல்லா தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் முக்கியமானது சால்னாக்கு. இப்போ நம்ம தாளிக்க பாத்திரத்தை வச்சு தேவையான அளவு எண்ணெய், பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஒரு 3 சேர்த்துட்டு 2 பல்லாரி சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்து ரொம்பலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பாதி அளவு வதங்கினாலே போதும். 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு, இன்றைக்கினா 2 சைஸ் மீடியம் சைஸ் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போது 4 பச்சை மிளகாய் கீரி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்ச 1/2 கிலோ சிக்கனையும் சேர்த்து தேவையான மசாலா, மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன்னு, சிக்கன் மசாலா 1 ஸ்பூன்னு, அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன்னு நல்லா இதையும் சேர்த்து நல்லா மசாலாவோடைய வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதில் உங்களுக்கு சிக்கன் வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சிக்கனை தவிர மற்றது எல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது வந்து வெஜ்ஜாக மாறிடும் உங்களுக்கு சிக்கன் சேர்க்காமல் செஞ்சிங்கன்னா. ஓகே, இப்போ வந்து எல்லாம் கலந்தாச்சு. இப்போ 2 ஸ்பூன் வந்து கடல மாவை தனியாக நான் தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா தேவையான அளவு உப்பு அதையும் கொஞ்சம் சேர்த்துட்டு, உங்கள் தேவைக்கேற்ப உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் நான் வந்து மாவு பிசைஞ்சு வச்சது ரெடி ஆகிடுச்சி. இதே சைஸில் உருண்டை மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த பக்கம் எனக்கு குழம்பும் ரெடி ஆகிடுச்சி. இப்போ நம்ம உருண்டை பிடிச்ச மாவையும் எடுத்து நம்ம வீச ஆரம்பிச்சிடலாம். வீச தெரிஞ்சுன்னா இந்த மாதிரி வீசுங்க. எனக்கும் அவ்வளோவா தெரியாது. சப்போஸ் வரலைன்னா இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டிங்கன்னா நல்லா அது ஸ்ப்ரெட் ஆகி வரும். அது மாவு இதிலே தெரியும் நல்லா ஊறி இருக்குன்னு. அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா தெளித்து விட்டு இந்த மாதிரி மடக்கி சுற்றி விட்டு கீழ்ப்பக்கமாக மடக்கி வைக்கணும். எல்லா மாவையும் இதே மாதிரி சுற்றி விட்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி தவாவை வச்சு நல்லா சூடு ஏற்றின பிறகு இதுமாதிரி ஒரு மாவாக எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா தட்டணும். தட்டின மாவை ஒன்றா தவாவில் போட்டு நல்லா எண்ணெயை ஊற்றி நல்லா 4 பக்கமும் நல்லா சுட்டு எடுத்திங்கன்னா நம்மளுடைய பரோட்டா ரெடி. நம்மளுடைய பரோட்டாவும் நல்லா சாஃப்டாகவும் எப்படி லேயராக வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.